ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் புளி சேர்க்கலை, அதனால் வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா அதை வதங்கணும். அதுக்காண்டி சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கணும். நமக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பட்டாணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பட்டாணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் தூள் தான் நம்ம போட்டுக்கிற போகிறோம். ஒரு பச்சை மிளகா போட்டிருப்பேன், அது வந்து தெரியாது. காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருப்பேன். சாம்பார் தூள் மட்டும்தான், நான் வேறு வந்து மிளகாத்தூள் எதுவுமே போடலை. நல்லா இது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை வந்து போட்டுட்டு நல்லா இது கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ 1 கப்புக்கு வந்து 2½ கப்பு நம்ம வீட்டரிசி அப்படிங்கப்போ 2½ கப் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நம்ம பொட்டேட்டோ, அப்பளம் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.